யார் இருக்கா, எவர் இருக்கா அப்படின்னு உத்தவரத்தான் கருத்த பாண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது நல்ல ஓட பாத்தியா, அந்த மேசியாபுரத்து மக்கள் அந்த ஓடைக்கு தான் குளிக்க வரணும். இந்த தெப்ப குளத்துல இந்த ஏழுகிடாரம் திறவி இருக்குல்ல, அது வழியாகத்தான் அந்த மேசியாபுரத்து மக்கள் குளிக்கிறதுக்கு நீராட வரணும். ஆனால் ஐயா அதுல கோட்டை போட்டு இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஒருவருக்கும் தெரியாதுல்ல. அதுல பாரு 7 பிள்ளைகள், வயசுக்கு வந்த பிள்ளைகள். அந்த 7 பிள்ளைகள் எப்பவும் அந்த தெப்பத்துல வந்து குளிக்கிறது, ஓடையில குளித்து நீராடி வீட்டுக்கு போறது வழக்கம். அன்றைக்கு பாரு அந்த 7 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை மாதவிடை ஆகிவிட்டார். மாதவிடன்னா என்னது? வீட்டுக்கு விளக்கம், வீட்டுக்கு ஆகாது. அந்த மாதவிடான பெண்ணு அந்த 7 பேரோட குளிக்க வாரா. அவ எப்போதும் போல ஐயா கட்டப்பாண்டி இருக்கிறது யாரு பார்த்தா தெரியாது, ஒத்தவரத்தான் இருக்கிறது யாருக்கு தெரியும்? எப்போதும் போல அந்த ஓடையில வந்து குளிக்க. ஆனால் 1000 முழ கம்பத்தில ஆண்டவன் ஒத்தவரத்தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாருமே அறியல. அந்த மாதவிடையான வெண்மணியால் ஓடையிலே நீராடி ஒத்தவரத்தான் கருத்தம் பாண்டி இருக்கிற முன்வாடி அவன் மாத்து சேலைய உடுத்தி கொண்டு அவன் மேசியா வருகிற போது ஆண்டவன் 1000 முழ கம்பத்தில ஒத்தவரத்தான் இருக்காரு. அந்த ஒத்தவரத்தான் இருக்கிறதா அவன் எங்க பார்த்தா அவதான் தெரியாத. அவருக்கு என்னதான் தெரியும்? 7 பேருக்கும் அந்த ஐயாவுடைய முன்னாடி எப்படி வருகிறார் கடைசியாக கேளுங்க. ஆண்டவராக விளங்கக்கூடிய அங்க வருகின்ற போது அந்த ஓடக்கர வாண்டி தெப்பக்குளாரிகளை எவ்வளவரந்தான் வருகிற போது இந்த ஆண்டவனுக்கு பிடிக்காதது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வீட்டுக்கு விளக்கமாய் இருக்கிறது பிடிக்காது. அவர் முன்ன கூடி வந்துட்டால அந்த 7 பேர்ல ஒரு பெண் வருகிற போது அந்த மாதவிடையாகி
மங்கையர்கள் 7 பேரு பின்னால ஆண்டவன் ஒத்தவரத்தான் போயிட்டாரு. ஒரு பெண்ணு போயிருக்காள். 7 பேருக்கு ஒண்ணும் கையலை. அந்த ஒரு பெண்ணு வீட்டுல போய் வாய வலிக்கு வைத்த வலிக்கு உருளுகிறார், பிறழுகிறார். மூச்சு கிடையாது, பேச்சு கிடையாது. 7 வீட்டார்களும் சேர்ந்தார்கள். என்ன பிரச்சனை? ஏன் இவளுக்கு இப்படி இருக்கு? ஏண்டி பெண்களே, எந்நேரம் 7 பேரும் தானே குளிக்க போவீங்க. இன்னைக்கு என்ன பண்ணுனீங்க? ஒண்ணும் பண்ணலையே. மத்தியான நேரம் ஓடையில போய் குளித்து தெப்பக்குளம் தாண்டி அங்க எல்லாரும் வந்த ஐயா என்னன்னு தெரியலையே. தீராத வயிற்ற வழிய ஒத்தவரத்தான் கருத்தப்பாண்டி ஏவி விட்டார். தேசியாபுரம் ஊருக்குள்ள என் ஒத்தவரத்தான் கருத்தப்பாண்டி வந்து விட்டார். அவர் இருக்கிறது வெளியே தெரியணும் இல்ல, தேசியாபுரத்து மக்கள் அறியணும் இல்ல. இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? பார்த்தார் ஊருக்குள்ள சேட்டைகள். வீட்டுல சேட்டை ஒரு புறம் நடந்தாலும் தேசியாபுரத்து ஊருக்குள்ள எங்கள் ஐயா கருத்த பாண்டியன் என்ன வேட்ட பண்ணுகிறார்? அந்த போல ஆந்தையாக அலறுகிறார், ஆதாரி போடுகிறார், அட்டகாசம் நடக்கு. தேசியாபுரத்து மக்கள் பார்த்தார்கள். என்ன வேலை இது? யார் செய்த சோதனை? குளிக்க போன பெண்கள் யாரும் கடையில கிடக்கு. வாய் பேச மாட்டேங்கு. 7 பெண்கள் உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு வருது. ஊருக்குள்ள கல்லறி விழுது, நெல்லறி விழுது, ஆட்டு எலும்பு செங்கத்துண்டு மண்ணாங்கட்டிலாம் விழுத. என்ன பிரச்சனை இது? தேசியாபுரத்து ஊரு மக்கள் ஒரு கோடாங்கியை கொண்டு வந்து குறி
கேட்காது. குறி கேட்கணும் இல்லையா? குறி கேட்டா தானே ஊருக்குள்ள நடக்கிறது வெளியே தெரியும். குறி கேட்கார்கள். குறி கேட்கிற இடத்திலே ஆண்டவன் கோடாங்கி ஆவாடி ஓடுகிறான். ஐயா வேதியாபுரத்து மக்களே, ஊருக்குள்ள நடக்கிற சேட்டைகள், அல்லற வெள்ளறைகள் ஆவாடி ஓடுகிறது. ஐயா வேதியாபுரத்து ஊரார்களே, எனக்கு முன்னாடி வெள்ள குதிரையில ஈச்சருவா கைபிடித்து காய்ச்சனாயும் மூச்சனாயும் பிடித்து ஒத்த வரத்தான் கருத்தப்பாண்டி நாய் என்று ஒருவன் வந்து நிக்கானப்பா. ஊருக்காரங்க யாராவது வெள்ள குதிரைக்காரனை வச்சு கும்பிடுறீங்களா? வெள்ள குதிரை வீச்சரமா பிடித்தவன் எங்களுக்கு கிடையாது ஐயா. ஏ வந்து நிக்கா. காசியில இருந்து ஒவ்வொரு தெருக்களாக ஒவ்வொரு நாடுகளாக கடந்து சுரிமுத்தையனார் காவல இருந்து நான் ஒத்த வரத்தான் கர்த்தப்பாண்டி வந்திருக்கேன்னு சொல்றான். உயர்ந்த மலை ஓடுகிற பள்ளம் தெப்பக்குளத்து அருகில காய்ச்சனாய் பூச்சனாய் பிடித்து ஒத்தவரத்தான் கர்த்தப்பாண்டியன் வந்திருக்கானப்பா. உங்க ஊருக்குள்ள இருக்க 7 பெண்களும் அவ 7 பெண்கள் ஒன்று சேர்ந்து அங்க நீராட போயிருக்கோம். அவருக்கு நிலையம் கேட்காது. நிலையம் கொடுப்பீர்களானால் தேசியாபுரத்து ஊர் மக்களை விட்டு வைப்பார். நிலையம் கொடுக்கலன்னா தேசியாபுரத்து ஊரை அழிப்பேன் என்கிறார். தேசியாபுரத்து மக்கள் பார்த்தார்கள், இனிமேல் நாமல் விட்டு கொடுக்க வேண்டாம், ஐயாவுக்கு நிலையம் ஓடுங்க என்று தேசியாபுரத்து ஊர் மக்கள் ஓரக்க தென்புறத்தில ஓடக்கர பக்கத்தில தெப்பக்குளம் அறிய
ஊச்சலாயும் முடித்து வைத்து ஐயா கருத்தப்பாண்டியனுக்கு நேத்தியாபுரத்து மக்கள் கொடை கொடுத்தார்கள். ஒத்தப்பாண்டியன் கருத்தப்பாண்டி மக்கள் கொடை கொடுத்தார்கள். மன்னவர்கள் வணங்கினார்கள். ஐயாவுக்கு கோட்டை கட்டினார்கள். கொடிமரம் நாட்டினார்கள். தோட்டங்களும் தொரபங்களும் ஐயா ஒத்தவரத்தான் கருத்தப்பாண்டியனுக்கு உண்டு பண்ணினார்கள். ஆண்டவன் ஒத்தவரத்தான் கருத்தப்பாண்டி ஏசியாபுரத்திலே கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கார். ஐயாவுடைய பேரை சொன்னார். ஏசியாபுரம் கிராமத்திலே அந்த எல்கையில எங்க ஐயா ஒத்தவரத்தான் கருத்தப்பாண்டி அங்கே காகம் பாரங்காலையா வரங்காலையா வரங்காலையா அங்கே கபக்குடி நாடாலையா ஐயா ஒத்தவரத்தான் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கார். ஒரு நடமாடும் மனிதனை போல் ஆண்டவன் ஒத்தவரத்தான் உலகை கட்டி ஆண்டு கொண்டிருக்கார். அப்படி இருக்கிற போது அந்த நேசியாபுரத்திலே அந்த ஒத்தவரத்தான் கர்த்தவாண்டி இருக்க என்ன நடக்கு? நேசியாபுரத்திலே ஒரு உயர்ந்த மனிதன் காட்சி வெட்டியார் கண்ணியம்மாள் ஆண்டு கொண்டிருக்கார்கள். அந்த காட்சி வெட்டியாருக்கும் கண்ணியம்மாள் பெண்கொடிக்கும் 7 ஆண் குழந்தை. ஆமா, காசி செட்டியாருக்கு ரெட்டி அவன் செட்டியார் வேற ரெட்டியார் வேற. கண்ணியமான ரெட்டியாருக்கு 7 ஆம்பளை பிள்ளைல அது என்ன நியாயம்? அவர் வீட்டுக்குள்ள கண்ணியம் கடமை கட்டுப்பாடு தவறாம இருக்காரு. அப்படியா? அவர் வெளியிலே போகாம இருக்க போய்தான் 7 ஆண் குழந்தைய பெற்றாரு. அந்த காசி ரெட்டியார் மனைவி கண்ணியம்மாள் அழுகிறார். ஏன் மன்னா, உங்களுக்கு 7 ஆண் குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே, நான் என்ன பாவம் செய்தேன்? 7 ஆண் குழந்தை பிறந்த வயிற்றில ஒரு பெண் குழந்தை இல்லையே மன்னா என்று ஒரு பெண் குழந்தைக்காக அந்த காட்சி ரெட்டியாரும் அந்த கன்னியம்மாளும் தேசியாபுரத்து பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த சங்கரன் கோயிலுக்கு வரார்கள். சங்கரன் கோயிலுக்கு வந்தார்கள். ஆமா, சங்கரனையாரை அடிபணிந்தார்கள். ஆவடை கோமதி அடிபணிந்தார்கள். அந்த தபசு மண்டபத்திலே அந்த காட்சி ரெட்டியாரும் அவருடைய மனைவியும் தவம் இருக்கார்கள். எப்படி தவம் இருக்கார்கள்? பெண் குழந்தைக்காக அவரை சார்ந்து கொண்டு சந்தனம் தாய் போல உரைத்து பால் கொண்ட தவமருகே பன்னியால் போல உரைத்து அவர்கள் குணமாய் கமூராட்டி
48 நாள் சரி 48 நாள் சரி ஒரு மண்டலம் அத சரி பார்க்கா ஆ அந்த தவத்துல 48 நாள் சரி அந்த அம்மா காத்திரட்டி மனைவி ஆமா கன்னியம்மாள் தவம் இருக்கா கன்னியம்மாள் எதுக்காக பெண் குழந்தைக்காக பெண் குழந்தைக்காக அந்த ஐயனுடைய தவநிலை நிறைவாகி நிறைவாகி சங்கரன் ஐயனார் ஓட்டமா ஓடி வந்து ஓடி வந்து ஆவட கோமதி சொல்லுதாம் அண்ணா அண்ணா ஒரு இளம் தம்பதிகள் சரி 7 ஆண் குழந்தையை பெற்றெடுத்து எடுத்து ஆனா 8வது எனக்கு பெண் குழந்தை வேணும்னு கேட்டு தவம் இருக்கா தவம் அவளுக்கு நாமல் வரம் கொடுக்க வேண்டாமா வரப்படுத்த என்று ஓடோடி வருகிறார் சங்கரனைனார் ஆவடை கோமதியும் அந்த தவசீல மண்டபமோ மண்டபமோ அந்த சங்கரனைனார் வருகிறார் என்ன வரம் உனக்கு வேணும் என்னிடத்திலே கேடு தருகிறேன் கண்ணை முழித்தால் சங்கரனையாரை கண்டால் ஐயனே மேசியாபுரத்திலே இருந்து நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் எனக்கு 7 ஆண் குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் ஏ கன்னியம்மா உன்னுடைய ராசிக்கு நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு பெண்ணே கிடையாது ஆனா எத்தனை பிறவியையும் இன்னை எத்தனை ஆண் குழந்தை பிறக்குமோ அத்தனைதான் உனக்கு பிறக்கும் ஐயனே 7 ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கனே எனக்கு ஒரு பெண் குழந்தை கேட்டுத்தானே தவம் இருக்கிறேன் உடனே ஆண்டவன் சங்கரனையினார் ஏற கைலாசம் வருகிறார் சிவபெருமான சந்தித்தார் ஐயனே என்னுடைய தபத்து மண்டபத்துல ஒரு தம்பதிகள் தவம் இருக்காங்க பெண் குழந்தை வேணும் என்று உடனே ஐயன் சொன்னார் சங்கரனையினாரே சித்திரபுத்திரன் ஐனாரே அவருடைய சாதகத்தை எடுத்து பாரும் அவருக்கு பெண் குழந்தை இருக்கா இல்லையா என்று ஆண்டவன் கர்வேலம் பெட்டகத்தை திறந்தார் கணக்கெடுத்து பார்க்கார் அந்த வேசியாபுரத்திலே குடியிருக்கும் காசி ரெட்டிக்கும் கன்னியம்மாளுக்கும் அந்த சாதகத்திலே இருக்கு ஆண்டவன் கிட்ட சொல்றாரு ஐயனே சிவபெருமானே அவர்கள் இருவேருடைய ராசிக்கு அவர்கள் 7 அபரம் போனாரோ அபரம் போனாரோ
சங்கரனைனாரு சங்கரனாரு அவர்கள் இருவேர் ராதைக்கு பெண் குழந்தை கிடையாது. பெண்களே கிடையாது. ஐயா ஆ, பெண் குழந்தை இல்லைன்னா இடத்தை விட்டு போக மாட்டான். போக மாட்டான். அப்படி ஆனால் சரி, உம்முடைய மனைவி ஆவட கோமதிய ஆவண கோபுரிய அந்த காதி செட்டியாருக்கும் மகளா பிறக்க சொல்லு. அந்த காதி ரெட்டி சரி, என் மனைவியவா? ஆமா. நான் என்ன செய்ய? நான் எங்க போக? நீர் வேற வீடு வரும். ஆ, சின்ன வீடு பாத்துக்க என்ன செய்ய? நீர் வேற வீடு வரும். அவன் அங்க போய் பிள்ளையா பிறக்கட்டும். ஐயனே ஐயனே, ஏ சங்கரனைனாரே சங்கரனாரு உங்கள்கிட்ட தானே தபசு இருக்கா? தவசு இருக்கா? 17 வருஷம் 17 வருஷம் தேசியாபுரத்துல காத்திரட்டிக்கு மகளாக இருப்பான். இருப்பார். 16 முடிஞ்சு 17 பிறக்க பிறக்க உங்க சங்கரம் கோயிலுக்கு வருவான். சங்கர கோயிலுக்கு அவன் வருவார். பொட்ட பிள்ளை கழி தீரட்டும் ஆமா. அப்படின்னு வரத்தை கொடுத்தாரு. சரி, சங்கரனார் காத்தி ரெட்டி கிட்ட வந்தார். ரெட்டிகிட்ட வந்தாரு. ஐயா காத்தி ரெட்டியாரு, காசி ரெட்டியாரு இதோ முடியும் உமக்கு பெண் குழந்தை தந்தேன். பெண் குழந்தை வந்து எம்மா ஏ கண்ணியம்மா, கண்ணியம்மா. உனக்கு 7 ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கிய. ஆமா, 7 ஆம்பளை பிள்ளையும் நல்ல பிள்ளையா? நல்ல பிள்ளைதான். பெண் குழந்தைய கொடுத்தாரு. சரி, என்ன சொல்லி கொடுத்தாரு? என்ன சொல்லி? ஏ காத்தி ரெட்டி மனைவி, மனைவி. உன் மகள் 18 வயசு வரைக்கும் தான் சரி, உனக்கு பிள்ளை. பிள்ளை. அதுக்கப்பால் ஆ, அவ இறைவனுக்கு பிள்ளை. அந்த பிடி வரத்தை வரத்த. தீர்த்தமும் திருநாரையும் சரி, ஆண்டவன் கொடுத்தார். கொடுத்தா. அந்த தீர்த்தத்தையும் திருநாரையும் வெற்றி கொண்டு ஏ தந்தே உனக்கு வரம் தந்தேனே. ஏ காதி ரெட்டி, நான் பெண் குழந்தை வரம் உனக்கு தந்தேனே. நீ வந்திருந்த குழந்தையாரே, ஏ காதி ரெட்டி, ஏ காதி ரெட்டி, நீ பெற்ற குழந்தை சரி, உலகங்கட்டி ஆழ்வார். ஆழ்வார். பேரு புகழோடு உன் மகள் வாழ்வார். வாழ்வார். வரத்தை கொடுத்தார். கொடுத்தார். காசி ரெட்டி மனைவி கண்ணியம்மாள் சாப்பிட்டார். சரி, தீர்த்தமும் திருநாரையும் சாப்பிட்ட முதல் ஆமோ. காசி ரெட்டியார் மனைவி மனைவி. ஆவடை கோமதி அம்மாள் சரி, காத்தி ரெட்டி மனைவி கண்ணியம்மாள் வயிற்றிலே கருவானாள். கருவானார். எப்படி கருவானாள்? எப்படி? இறைவனுடைய